ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்க பார்ஷியல் செல்லிங் தான். ஓகேங்களா? ஸோ பார்ஷியல் செல்லிங்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து 1/3 பார்ட் வந்து இவங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டில் விற்றுட்டேன், மீதி அதில் வந்து ஹாஃபை வந்து இவ்வளோ லாஸில் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியலாக செல் பண்ணுறது, அது பகுதியாக பிரித்து செல் பண்ணுறது தான் பார்ஷியல் செல்லிங். சரிங்களா? இது சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ப்ரீஃபாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இதில் ஷார்ட்கட் மெத்தட் வந்து சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ் சம் ஆர்டிகல்ஸ் அண்ட் செல்ஸ் 1/3 at 9% ப்ராஃபிட், half at 2% ப்ராஃபிட் அண்ட் ரிமைனிங் at 30% ப்ராஃபிட். ஃபைண்ட் ஹிஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னாலும் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னாலும் சேம் தான். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓகேங்களா, ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, இது ரெண்டும் ஒன்று. சரிங்களா? இது எப்படி போடுறதுன்னு ஷார்ட்கட் பாருங்கள், ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு 1/3 வந்து 9% ப்ராஃபிட்டில் வைக்கிறாங்களா, 1/3 1/3, அதாவது ப்ராஃபிட்னா +9 போடுங்க, லாஸ்னால் மைனஸில் போடுங்க. ஸோ 9. ஓகே, அடுத்தது ப்ளஸ் போடுங்க. அடுத்தது ஹாஃபை வந்து 2% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்களா, ஸோ ஹாஃபை வந்து 2% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க அண்ட் ரிமைனிங் 30% ப்ராஃபிட். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 1ன்னு வச்சுக்கோங்க டோட்டலாக. அப்போ எனக்கு 1/3 வருது ப்ளஸ் 1/2 வருது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன 6. அப்போ என்ன வரும், 2 + 3 / 6. ஸோ 3/6ன்னு வருமா? கரெக்டாக? சரி, 5/6. ஓகே, இந்த 5/6 1லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 1 - 5/6. எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 - 5 தட் இஸ் 1/6. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ரிமைனிங் பார்ட் வந்து 1/6. புரிஞ்சுதுங்களா? அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து சேம் வர மாதிரி ஆட் பண்ணிக்கணும். வர வேல்யூவை 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா 1/6 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, 30% ப்ராஃபிட்டு. ஸோ 13 போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 2, 5. ஸோ 3 + 1 + 5, அப்போ என்ன வரும், 9. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 9. ஓகேங்களா? உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் goods be purchased for ₹450 and 1/3 is sold at a loss of 10%, at what percentage gain should the remaining to be sold to gain 20% on the whole transaction? அதாவது ஒரு கூட்ஸை வந்து 450 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் 1/3 வந்து 10% லாஸுக்கு விற்றுருக்காங்க. ஸோ ரிமைனிங்கை நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கெயினுக்கு விற்றா ஓவரால், அதாவது ஹோல் டிரான்சாக்ஷன் தட் இஸ் ஓவரால் ப்ராஃபிட் வந்து எனக்கு 20% கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்போவுமே ஜென்ரலாக எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் which is equal to, ஃபஸ்ட்டு வந்து 1/3 வந்து லாஸ் ஆஃப் 10%. நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்னால் வந்து மைனஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1/3 லாஸ் ஆஃப் 10% விற்கிறாங்க. ஸோ ரிமைனிங்கை எவ்வளவுக்கு விற்றா நம்மளுக்கு ஓவரால் கெயின் வந்து எனக்கு 20% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் எனக்கு 20, இல்லைங்களா? அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போது ஓவரால் வந்து நான் 1 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1/3. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 1 - 1/3. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2/3. சரிங்களா? அப்போ 2/3 ரிமைனிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கெயினுக்கு விற்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து அட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் ஷுட் த ரிமைனிங் டு பி சோல்டு. அப்போ ரிமைனிங் வந்து எனக்கு ப்ராஃபிட்டுக்கு தான் விற்கிறாங்க, அதனால நான் +X இதெல்லாம் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ -10/3, இங்கே வந்து 20 -10/3 + 2x/3. அப்போ இது எப்படி எழுதலாம், இந்த 3 இந்த சைடு இல்லை இருங்க நான் இன்னொரு ஸ்டெப் போடுறேன். 20 =
-10 + 2x டிவைடட் பை 3. 3 இந்த சைட் போச்சுன்னா 60 ஈக்குவல் டு -10 ப்ளஸ் அதாவது 2x - 10ன்னு மாற்றிக்கலாம். அப்போ இந்த 10 இந்த சைடு போச்சுன்னா +10. ஸோ 70 ஈக்குவல் டு 2x. ஸோ x ஈக்குவல் டு 35. ஸோ இப்போ வந்து 35% கெயினை ரிமைனிங் இருக்கிற கூட்ஸ் தட் இஸ் 2/3 ஆஃப் கூட்ஸை விற்றா எனக்கு ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 20% கிடைக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் கூட்ஸ் பி பர்ச்சேஸ்டு ஃபார் ₹850 and 1/4 is sold at a loss of 20%, at what percentage gain should the remaining to be sold to gain 20% on the whole transaction? ஓகேங்களா? ஸோ இது வந்து அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் which is equal to ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் எனக்கு 20%. ஓகேங்களா? ஸோ எனக்கு 1/4 வந்து 20% லாஸில் விற்கிறாங்க. அப்போ 1/4 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24 வந்து லாஸில் விற்கிறாங்களா, 20% லாஸில் விற்கிறாங்க. ஸோ ரிமைனிங் வந்து இருக்கிற பார்ட்டை நான் எவ்வளோக்கு எந்த கெயினில் விற்றா எனக்கு ஓவரால் 20% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவரால் வந்து 1. ஸோ 1 - 1/4 வந்து எனக்கு 3/4. அப்போ 3/4 இல்லைங்களா? ஸோ 3/4 எவ்வளோ கெயினில் விற்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ 20 ஈக்குவல் டு ஐநாங்கிறது தான். ஸோ -5 ப்ளஸ் 3x, இங்கே வந்து -5, இது வந்து ப்ளஸ் 3x/4. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 20 ஈக்குவல் டு, ஓகேங்களா, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா -20 ப்ளஸ் 3x டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ 80 ஈக்குவல் டு 3x - 20. இந்த சைடு போச்சுன்னா 100ன்னு ஆகுமா? ஓகேங்களா? அப்போ 3x ஈக்குவல் டு 100. ஸோ x ஈக்குவல் டு 33.33%. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு. உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுலேயும் நிறையா சம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் வந்து பார்த்து நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாதிரி ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.